இங்க ஒருத்தன் தெரியாம ஒரு வாத்து முட்டையை உடைச்சிடுறான். உடனே அவன் அதை எடுத்து பார்த்தா அது உள்ள ஒரு தங்க முட்டை இருக்கு. அடுத்த நிமிஷமே அவன் அதை லேப்க்கு எடுத்துட்டு போய் செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அது உண்மையிலே தங்கம் தான். இதனால ஹாப்பியானவன் வேகமா அவன் வைஃப் கிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்காக போறான். ஆனா இதை கேட்ட அவன் வைஃப் ஹாப்பியாவான பார்த்தா தலை மேல கைய வச்சுட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி அந்த வாத்தை ஒரு ஃபார்மருக்கு சேல் பண்ணிருப்பா. சோ அடுத்த நிமிஷமே மொத்த குடும்பமும் வாத்தை தேடி அந்த ஃபார்மரோட இடத்துக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த வாத்தோட பிரைஸை விட 10 மடங்கு பணம் தரேன்னு சொன்னதும் அந்த ஃபார்மரும் அதை திரும்ப கொடுக்க ஒத்துக்கிறாரு. ஆனா வாத்துங்க இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. பார்த்தா அங்க அதே மாதிரி நூத்துக்கணக்கான வாத்துகளை அடைச்சு வச்சிருக்காங்க. லக்கிலி இவனுக்கு அந்த வாத்தை பத்தின ஒரு விஷயம் சடனா ஞாபகம் வருது. அது என்னன்னா ஒவ்வொரு டைம் நாய் குறைக்கிறப்போ அந்த வாத்து முட்டை போட்டிருக்கும். சோ மொத்த குடும்பமும் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே அந்த வாத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே நேரத்துல அவன் பையனுக்கு நம்பிக்கை போய் அந்த இடத்தை விட்டு கிளம்புறேன்னு தெரியாம கதவை ஓபன் பண்ணி வச்சிடுறான். உடனே அங்கிருந்த வாத்துகள் எல்லாம் வெளியே ஓட ஆரம்பிக்குது. இதனால அங்க பெரிய குழப்பம் உருவாக அப்ப சடனா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்குது. பார்த்தா ஒரு வாத்து மட்டும் தனியா பிரிஞ்சு அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. உடனே வேகமா அங்க வந்தவங்க செக் பண்ணி பார்க்கலான்னு நாய் மாதிரி குறைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த வாத்து ஒரு முட்டையை போட அதை உடைச்சு பார்த்தா அது உள்ள ஒரு தங்க முட்டை இருக்கு.